சொல்லுங்க மாமா. மைக் செக் சொல்லுங்க. மைக் செக். மைக் செட் இல்லை, மைக் செக். மைக் செக். ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. ஒரு மட்டன் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கூடவே கரி மசாலா. நான் குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல். ரிலேஷன்ன்றது வாயில வரல, உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? இப்படியே போக்கிட்டு இருந்தா எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு கம்பெனி இழுத்து மூடிட வேண்டியதுதான். எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உருண்டை முழு முழு இந்த மாதிரி இப்படி வெய் அதை வச்சுட்டு பூடி. ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். மாமா வைங்க மாமா, இன்னும் சொல்லவே இல்லை மாமா. உருண்டை பிடிக்கும். ஐயோ, இது வாங்க, இது மட்டும் தான் நான் பிடிச்ச உருண்டை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த கோலி மாதிரி. சரி வெய். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உருண்டை சொல்றது கையில தான் மாமா சொன்னோம். என்ன அது அப்புறம் எடுத்துக்கலாம். என்னதுக்கு ரொம்ப தும்பலா வருது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னம்மா தும்பினே இருக்கீங்க? தெரியலையேடா. நான் மூக்கு மூடிக்கோங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஜெய் மோகனா. நல்லா சொல்லலாம் மாமா, அதை தூக்கி சொல்லு. மோகனா. வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நானும் என்னுடைய அம்மாவும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா, என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? கோலா உருண்டாய். ஓகே, மட்டன் கோலா உருண்டை செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. என்ன மாமா பண்ணோம் ஃபஸ்ட்டு? முதல்ல இது போடு, எண்ணெய் ஊற்று. எண்ணெய் ஊற்றுட்டா? ஓகே. ஸோ ஒரு நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து 500 கிராம் அளவு மின்ஸ்டு மட்டன், அதாவது கொந்தின கறி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்று. இதில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். சரிங்களா? சோம்பு. எண்ணெய் சூடாகணும் இல்லாமம்மா? சோம்பு போடு. எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆமாம்மா, இந்த கோலா உருண்டை வந்து நம்ம இப்படி தான் செய்யணுமா? வெறும் தாளிச்சு தான் செய்யணுமா, இல்லை அப்படியே பச்சை கூட அரைக்கலாமா? பச்சையாகவும் செய்யலாம். அது எப்படி செய்வீங்க? அது அவிக்கணும். அதை இதை வந்து கறி அது எதில் வச்சு அவிப்பீங்க? இட்லி குண்டாலையா? இல்லை இதுலேயே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வேக வச்சுட்டு அதை எடுத்து முந்தியெல்லாம் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ மிக்சிலேயே போட்டு ஒரு ஆட்டை அரைச்சிருக்கீங்களா? அப்படியே அரைச்சிட்டு அதில் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உருண்டை பிடிச்சி போகணும். ஆனால் இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா? அதுதான் நல்லாயிருக்கும். ஆமாம். ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? அம்மியில் ஆட்டினாவா? ஓகே, சோம்பு பொரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? வெங்காயம் போடு. பச்சை மிளகாய் போடு. நெக்ஸ்ட்டு இஞ்சி. வெங்காயமாக பச்சை மிளகாவா? ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடணும். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2லேருந்து 3 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிந்ததன் பிறகு இதில் நம்ம வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 30லேருந்து 40 பல்லு பூண்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். அதனால் ஒரு 30லேருந்து 40 பல்லு பூண்டை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆகுமா? இஞ்சி போடு. இஞ்சி இங்கே வந்து ஒரு விரல் சைஸுக்கு வந்து இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம். அப்புறம் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயமை நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த கோலா உருண்டை வந்து மட்டன் மாதிரி சிக்கன்லையும் பண்ணலாமாம்மா? சிக்கன் மட்டனில் தான் பண்ணுவாங்க. ஏன் சிக்கனில் பண்ணக்கூடாதா? ஒரு மட்டன் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க?
சும்மா இருக்க வேண்டியது தான். ஸோ மட்டன் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இது நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மட்டன் பிடிக்காதவங்க நீங்கள் ஒரு வேளை சிக்கன் பிடிக்கும் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸோ அந்த மீன்ஸ் சிக்கனை இன்றைக்கி நம்ம எந்த குவான்டிட்டியில் மட்டன் ஆட் பண்ணுறோமோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தமாம்மா கறி போடு, கறி. ஸோ இதில் வந்து 500 கிராம் அளவு மீன்ஸ் மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கறி சேர்த்தாச்சாம்மா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மஞ்சத்தூள் போடு. அதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கறி மசாலா, கரம் மசாலா, காரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு காரம், மிளகாய் தூள். ஓகே, அது பார்த்தா கூட பார்த்தாது இருக்குது. இதுக்கு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம்ல, என்ன பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஸோ 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் தட்டி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். ஓகே, 2 பச்சை மிளகாய் அப்படின்றது 3 அல்லது 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வெளியில் வரும். ஆக அந்த தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஆமாம், இவ்வளோ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோமே, ஒரு விஷயத்தை ஆட் பண்ணல, என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உப்பு. தெரிஞ்சு நீ சொல்லாமல் இருக்கீங்களா நீங்கள்? ஸோ இது குக் பண்ணும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போதும். போதுமா? ஓகே. நம்ம இந்த கோலா உருண்டை செய்கிறோம்ல, இப்போ இந்த கோலா உருண்டையை அப்படியும் சாப்பிடுவாங்க. சில பேர் குழம்புல ஆட் பண்ணுவாங்கள்ல, என்னென்ன குழம்புல ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் கோலா உருண்டை? குருமா குழம்புல போடுவாங்க. இது வெஜ் குருமா குழம்புலையா? அது நல்லா இருக்குமா போட்டு சாப்பிட்டா? அது வந்து நம்ம இந்த இதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறோம்ல, பொரிச்சிட்ட பிற்பாடு குருமா குழம்பு வச்சு அதில் போடுவாங்க கோலா உருண்டை. வேற இந்த கார குழம்புலாம் போட்டால் நல்லா? அதிலெல்லாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது. உருண்டை குழம்பு மாதிரி நல்லா இருக்காது உருண்டை குழம்பு. ஆனால் கறி குருமால? கறி குருமாவிலலாம் போடக்கூடாது. ஏமா வெஜிடேரியன் வெஜ் குருமா போட்டு நான்வெஜ்ஜை போட்டால் நல்லா இருக்காது. அதெல்லாம் நல்லா இருக்காது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலாமாம்மா? எல்லாருக்குமே தான், எனக்கு மட்டும் இல்லை. ஓகே. ஆனால் காய்கறி போடாமல் வெஜ் குருமாவில் போடுவாங்களா இதை? காய்கறி போடாமல் வெறும் இது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். கோலா உருண்டை எதுக்குலாம் நல்லாயிருக்கும் வச்சுட்டு சாப்பிட்ற? அதாவது ஒரு 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 ருசி பாகம். புரியலையே. கோலா உருண்டை ஒரு ருசி அப்படி சொல்லமாம்மா. இப்போது ஒரு மீன் ஃப்ரை செய்கிறோன்னா அதுக்கு வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், ரசம் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி கோலா உருண்டை இதுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு நல்லா, சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிடுவோம் நல்லா இருக்கும்ல, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போது இதோட டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இது வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் இன்னும்? அவ்வளோதானா? அவ்வளோதான், வேறு என்ன ஆட் பண்ணுறது? வேறு இப்போ இதில் வந்து இந்த வாசனைக்கு வந்து இன்னும் இந்த பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ண நல்லா இருக்குமா? அதெல்லாம் அரைக்கிறேன்ல. ஆமாம், அதெல்லாம் போடக்கூடாது, வெறும் சோம்பு போட்டால் போதும். என் பட்டைலாம் போட்டால் நல்லா இருக்காதானே? பட்டை இதில் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு அப்புறம் பட்டையை மட்டும் எடுத்து அப்புறம் இதை அரைச்சிக்கிட்டா அத்தனை வேலை உனக்கு வேணுமா? இல்லை, டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லாமம்மா, அதுக்காக. இப்போ இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ அரைச்சி கொஞ்சம் எடுத்துன்னு வா. அரைச்சி எடுத்துனட்டா? இது அரைக்கிறதா ஆற விட்டு அரைக்கிறதா? ஆற விட்டு. ஓகே. ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. அண்ட் இது ஆறத்துக்குள்ளே வேற ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாமா மாமா? சரி. அப்போ வச்சுட்டு எண்ணெய் இதை எடுத்துன்னு போ. சரா போட்டுக்குது வெய். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அந்தப்பா உடச்சிக்கடலை பவுடர் எடுத்து கொட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மட்டனில் உடச்சிக்கடலை பைண்டிங் ஏஜென்ட்காக இதை நம்ம வந்து பொட்டுக்கடலை அல்லது உடைத்த கடலை மாவு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிறோம், அடுத்து அதை பிசைஞ்சு உருண்டை ஊட்டி போட வேண்டியதுதான். இது போடாமல், இந்த மாவு போடாமல் நம்ம அது வராது. மட்டன் பொரிச்சுனா தனித்தனியாக போயிடலாம், எண்ணெயில் வராது. ஓகே. வேறு இந்த மாவு பதில் அதான் மாவு போடலாமா? அந்த மாவெல்லாம் போடக்கூடாது.
கொஞ்சம் போடுறேன் அதில். அதே மாதிரி கடலை மாவு வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்காது. போதுமா? இப்போ இந்த மட்டனை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக வந்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாமா அம்மா? போடு. இப்போ பொரிக்கும் போது எண்ணெய் சூடாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா? கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். கம்மியாக தான் இருக்கணும்ல. சைஸ் ஓகேவா? வேகணும் இல்லை? ஆமாம். அதனால் போடு. சைஸ் ஓகேவா? போடு. சைஸ் ஓகேன்னு கேட்குறாங்க. இதுக்கு எந்த எண்ணெயில் அம்மா பொரிச்சா நல்லாயிருக்கும்? சாதாரண எண்ணெயில் ஓகேவா இல்லை சன்ஃப்ளவர் ஆயில்? எடுடா பாணி. எடு. சன்ஃப்ளவர் ஆயில் ஓகேவா இல்லை கடலை எண்ணெயில் பொரிச்சா நல்லாயிருக்குமா? எல்லா எண்ணெயிலையும் பொரிக்கலாம். அப்போ நல்ல எண்ணெயில் பொரிக்க முடியுமா? நல்ல எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன். நல்லெண்ணெயை தவிர வச்சு எல்லா எண்ணெயிலையும். ஆனால் கடலை நல்லா இருக்குமா இல்லை ரீஃபைண்ட் ஆயில், அதாவது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா இருக்குமா? இது நல்லாயிருக்கும். எது? இந்த எண்ணெய். இது என்ன எண்ணெய்? சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஆனால் கடலை கடலை எண்ணெய் வேணாமா? கடலை எண்ணெய் ஒரு வாசனை வரும். கடலை எண்ணெய் வாசனை. அப்படியா? சரிதான். எல்லாம் பொரிஞ்சிச்சு, எடுத்துட்டா சரிங்களா? ஸோ இப்போ இந்த கோலா உருண்டை வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து உங்கள் அப்பா வேண்டாம் ஒன்று கொடுத்துட்டு வரத்துன்னு மட்டும் பார்க்கலாம். எதுங்க மாமா, ஒன்றும் ஷூட்டிங்காக முடியல. ஒன்று கொடுத்துட்டு வாடா, சேகரா பார்க்கட்டும். ஸோ இப்போ இந்த கோலா உருண்டை நல்லா புரிஞ்சிருச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா கோலா உருண்டையும் அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் தனியாத்தூள் சீரகத்தூள்லாம் போடக்கூடாதாம்மா? அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்? எதுக்கு எது போடணுமோ அதுதான் போடணும். எல்லாத்துலேயும் போட்டுருவியா? இல்லை நல்லா இருக்கும்ல, இன்னும் நல்லா மனமாக சுவையாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எல்லா மட்டனையும் அழகாக உருண்டை பிடித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மட்டன் கோலா உருண்டையை அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாமா மாமா? சரி. ஸோ ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்ட் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் மோகனா.